10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய ரிலேட்டிவ் வீடு பக்கத்தில் இருக்குது, சமயபுரத்துக்கு அந்த பக்கம். அங்கே இருக்கும்போது எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பைனல் கார்டில் ஒரு 3 எலும்பு மாத்திரம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம எஸ்ஆர்எம்ல தான், இருங்கலூர் எஸ்ஆர்எம் இருக்குது 12 கிளாஸ், அங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் பார்த்து சொல்லிட்டாங்க, நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி தம்பி நடக்க வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. நான் நம்பின என்னோட தகப்பன் விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால, ரொம்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சதுனால என்னை எழுந்து கர்த்தர் நடக்க வச்சாரு. நடக்கவே மாட்டேன்னு டாக்டர் சொன்னார். ஆனால் அவருக்கு முன்னாடி நடந்து போய் என் ரிப்போர்ட்டை காட்டவும் கர்த்தர் உதவி செஞ்சார். நான் அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனிமேல் காரில் ஏறவே கூடாதுன்னு. அவர் முடிவெடுத்தார், இனிமேல் உன்னை காரை விட்டு கீழே இறக்கவே கூடாதுன்னு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த ஊழியத்தை கர்த்தர் அழகாய் செய்து கொண்டே வந்தார். சமீபத்தில் திரும்பவும் அந்த பெயின் வருதுன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அருகாமையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில், இந்த நம்ம திருச்சியில் ஒரு மருத்துவமனையில் போயிட்டு ஜாயின் பண்ணோம். உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படின்னு. படாத பாடு. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்பி வீட்டுக்கு என்ன செஞ்சார் வந்துடுறேன், என்னால் இந்த ட்ரீட்மெண்ட் தாங்கிக்க முடியல. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீட்டாக படுக்க வச்சுட்டு காலுக்கிட்ட ஒரு அடுப்பு இருக்கும், கேஸ் அடுப்பு, அதில் சட்டி இருக்கும், அதில் எண்ணெய் இருக்கும், சூடுபடுத்தி எடுத்து அப்படியே நம்ம முதுகில் அப்ளை பண்ணி, தாங்க முடியல. அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். நேராக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு எம்ஆர்ஐயில் படுக்க வச்சு உள்ளே அனுப்பிட்டாங்க. அழுகிறேன். என்ன அழுகிறேன்னா, ஆண்டவரே, நான் ஒரு போதகரோட பையன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த ஊழியத்தை செய்யணுமா அப்படின்னு அந்த காதில் அந்த இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. ஒரு அழகான ஒரு குரல் அங்கே கேட்குது, நீ எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இல்லை, என் தோல்ல இருக்க அப்படி ஒரு வார்த்தை. எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து நேராக வந்துட்டு அடுத்த ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமா தான் போயிட்டு, எனக்கு ஒரு பைபிளும் டைரியும் இப்போ வேணும் அப்படின்றதுக்கு போயிட்டு ஒரு புதிய பைபிளும் ஒரு புதிய டைரியும் கொண்டாந்து எனக்கு கொடுத்தாங்க ரூமில். எதிர்பாராத வந்ததுன்னு அட்மிட் ஆனேன். அந்த புதிய டைரியில் எடுத்து பேனாவை எடுத்து வச்சுட்டு ஜோமன் ஆரம்பித்தேன். நான் தோளில் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களப்பா, தோளில் இருக்குன்னு சொன்னீங்களேன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்னால் இதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது, என்னை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கிற. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் நெருக்கத்தோட எல்லை இந்த உலகத்தில் யாருக்கும் புரியாது, ஆனால் நான் உன்னை ஏந்தி சுமந்து பாதுகாத்து வருகிறேன்னா உன் நெருக்கத்தோட எல்லையை புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த நெருக்கத்தின் எல்லையில் சொன்னார். அப்போ விசுவாசி சொன்னேன், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாக என்ன நீங்க செய்யுங்க, ஆசீர்வதிப்பீங்க. இதெல்லாம் இருக்கு. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடம்பு இப்படி இருக்குது, ஊழியத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோளில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஆண்டவர் அந்த ஐசியூவில் இருக்கிற இடத்துல பாடலை கொடுத்தார். அங்கே என்னை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணமே ஒரு ஆராதிகை தான், வேறு எதுக்குமே ஒரு வச்சு இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மனசார அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, எங்களை பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே,